சொல்லல. கார்த்தி நீ ஏன் அந்த கௌசிக் கொண்டு வந்த மாதிரி? இரியா ஏன் எல்லாம் குறுக்கு வர்றீங்க? கார்த்தி சொல்லியா? என் ஃப்ரெண்டு தான், தெரியாதா உங்களுக்கு? அப்புறம் எப்படி எனக்கு சூடு சொரணம் இருக்கும்? கரெக்ட். சூப்பா இதுதான் ஊத்திட்டு இருந்தீங்க நல்ல நேரம். மண்டையில பெரிய பல்பு. பண்ணிக்கிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னயா அது? ஹோஸ்ட் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குதான், பாத்துக்கங்க. வாங்க ஜானி பாய். ஹாய் அவதார். உங்க ஊர்ல இருந்து எப்படி இருக்கீங்க ஆர்த்தி? நல்லா இருக்கேன் ஜானி பாய். எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணா நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஐயோ பார்க்கல, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இப்போ கூட வேற ஒரு மீட்டிங் இருக்குது. சரி பிரேக். அதான் பண்ணேன், பிரச்சனை இல்லை. லஞ்ச் பிரேக். அவதார் மைக் எதுனா சேஞ்ச் பண்ணிட்டியாப்பா? சுத்தமா நீ பேசுறது 2 நாளா கேட்கவே மாட்டேங்குது. நானா? கிளாரிட்டி இல்லையா 2-3 நாளா? இந்த ஓஎஸ் அப்டேட் பண்ணா பிச்சர் ஓஎஸ் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அந்த ஐடி வந்துருச்சு, மைக் கொடுக்காத. யாரு ஐடி? கீழே சேமான் இருக்கு பாருங்க. அந்த ஐடி வந்து ஸ்பாம் ஐடி. இந்த ஐடினா இந்த ஐடி நதீர் தானே? சேமான் ஒரு ஐடி இருக்கு பாருங்க. நதீர் உள்ள வரும்போது ஒரு பேரு, இப்போ போகும்போது ஒரு பேரு. அவன் ஆண்ட்ராய்டு. ஐயோ நான் வர ஆண்ட்ராய்டு, என்ன வெளில போயிடுவோன்னு நான் வந்தேனா ரிமூவ் பண்ணி போயிட்டானா? வேற ஐடில வருவான், வந்துடுறேன் நான் சொல்றேன். அவதார் நீனு ஸ்பீக்கர்ல இல்லாமலே பேசுறியா? அதான் ப்ரௌசர்ல லாகின் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருது. ப்ரௌசர்ல லாகின் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுறியா? ஆமா, இது அதர் லிசனர்ல வந்துட்டு ஸ்பீக்கர்ல பேசலாம். அதான் தெரியுமா, அந்த பக்கல வச்சிருக்கானுங்க. என்னடா என்ன புரியல? என்னது ப்ரௌசர்ல அதர் லிசனர்ல இருந்துட்டு ஸ்பீக்கர்ல எல்லாம் பேச முடியும். ஸ்பீக்கர்ல தலைப்பு அதனால அப்படிதான் ஓட்டுவாங்க சார். சரி, அது ஏதாவது பேசுற. இவங்க எல்லாம் கிடக்குறாங்க. உங்களோட கிரஷ் வந்திருக்காங்க, எப்போ வருவாங்க? என்னது புரியல? உங்க கிரஷ் எப்போ வருவாங்க ஸ்பேஸுக்கு? எங்க வரணும்? ஸ்பேஸ்க்கு எதுக்கு வரணும்? ஏன் நீங்க மட்டும் தான் பேசுவீங்க, நாங்க பேசக்கூடாதா? நீ எதுக்கு பேசணும்? உங்களுக்கு ஆகாது, பேசாதீங்க. அது நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அப்புறம் யார்கிட்ட உருட்டலான்னு போட்டு இருக்கீங்க? எங்க உருட்டுறது? விடுங்க. நான் வந்து என்னதான் 4 வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்கிறேன் வந்தாங்கன்னா. சரி அது மட்டும் சொல்லிடுங்க, கேட்டுக்கிறேன். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா குறுக்க வாங்க மறுக்கவாங்க என்ன? சரி எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி நிமலன் பேசியா? நான் வந்து க்ளோஸ் பண்ணீங்க உங்க ஸ்பேஸ. நான் தூங்கிட்ட தெரியுமா? அது ஓடிச்சுங்க. 3 மணியோ 4 மணியோ காலைல ஆச்சு. அது ஆச்சு ஓட்டும். தானும் தூக்கம். யாரும் வந்து எனக்கு டிஎம் எல்லாம் சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சு யாரா? இல்லையே, நான் கான்சியஸா தான் இருந்தேன். நான் தான் க்ளோஸே பண்ணேன். அப்படிதான் பண்ணல, தான் இருந்தேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனாலுமே செம்ம கடுப்பா இருக்குங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களை நினைச்சாலே டென்ஷனா சும்மா நடிக்காதீங்க. நீங்க ஆம்பளை பசங்க கூப்பிட்டாலே வர மாட்டீங்க, நாங்க கூப்பிட்டா எப்படி வருவீங்க? அதுக்கு இல்லைங்க, அத பத்தி பேசலங்க. நான் வேற பிரச்சனை. அப்பனா நீங்க கடுப்பாகிக்கோங்க. சரி ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு சொல்லுங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. நீங்க ஏதாவது நீங்க ஊட்டி இங்க யாரு இப்ப இவன் அவதாருக்கு மைக் கொடுங்க, அவன் ஏதாவது ஊட்டும். ஆழிசை என்ன ஓட்டலங்க அது? ஆர்த்தி நேத்து நீங்க சாப்பிட்டது இதுங்க மால்ல சாப்பிட்டோம். அது பிரியாணி மாதிரியே தெரியலீங்களேங்க. அது இல்ல அது உள்ள எல்லாம் பீஸ்லாம் இருந்துச்சு. சீரக சம்பா அரிசி நல்லாதான் இருந்துச்சு. பிரியாணி தான். சீரக சம்பா பிரியாணி கூட வேற மாதிரி இருக்கும். இது என்னமோ இல்ல இது நல்லாதான் இருந்துச்சு. அந்த மால்ல நல்லாவே இருக்காது. இல்ல அந்த ரைஸ பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அது ஏதோ தக்காளி சாதம், இந்த கிண்டன சாதம். இல்ல ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன்.
உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் போல, அந்த மாதிரி பிரியாணி பிரியர் போல. அப்படி எல்லாம் கிடையாது. நான் ஆனா பிரியாணி எல்லாம் நான் நீங்க எந்த சூப்பர் ஷாப்ல வாங்குனீங்கன்னு தெரியல. நாங்க வாங்கின இடத்துல நல்லாவே இல்ல. மெட்ராஸ் மாப்பிள்ளை. காசு வேஸ்டா போச்சு. அப்படியா? தெரியல. நான் சாப்பிட்டப்போ நல்லா தான் இருந்துச்சு. பீப் பிரியாணியா? ம். ஆ, என்னதுங்க? பீப் பிரியாணியா? ஆஹா, மட்டன். எங்க இது? எதுதான்? ஓகே ஓகே. மட்டன் பிரியாணி. உங்களுக்குலாம் வாங்கி கொடுக்க ஆளே இல்லை. என்னங்க? எங்களுக்குலாம் வாங்கி கொடுக்க ஆளே இல்லை. நீ வாங்கி வாங்கி கொடுத்தா மட்டும் தின்னு. மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருவாங்க. நீயே வாங்கி தின்னு. நான் வாங்கி தின்ன மாட்டேன். உனக்கு வெளி போட்டோ போடணும். போறதுக்கு மட்டும் தேடுறீங்க, போட்டோ எங்க கிடைக்குதுன்னு வாங்கி திங்க வேண்டியது. ஒருத்தர் போட்டோ போட்டா போதும், எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி ஆளுக்கு போட்டு தொலைச்சிடுறீங்க. ஆமா தல, இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு இங்க. காலைல எந்திரிச்சோன்னா முத வேலையை எதுதான் பண்றாங்க எல்லாரும். இதான் ஆரம்பிக்கிறது. சாவடிச்சிரும் நீ. டிஎம் பாருங்க, டிஎம். ஓகே. ம். ஓ மை காட். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? யாருமே பேசல. ஆர்த்தி, யாராவது 2 அதிமுக நண்பர்களை கூட்டிட்டு வாங்க, நம்ம வந்து நாகரிகம் உரையாடுவோம். உங்க கூட்டணி ஆமா, கட்சி தானே, கூப்பிட்டாங்க போய் கூட்டிட்டு வாங்க. கூப்பிட்டாங்க. கூட்டணி கட்சி நிமலன், ஏங்க நீங்களே அதிமுக தான் சொல்றாங்க, கூப்பிட்டாங்க. நான் பாஜகவே கிடையாதுங்க. நான் எதுக்கு கூட்டணி நீங்க கட்சி? அதிமுக நான் தான் பாஜகவே சொல்றாங்க, கூப்பிட்டாங்க. நிமலன் நண்பர்களை கூப்பிட்டாங்க பேசலாம். நீங்க எந்த இப்போதைக்கு கட்சியுமே எனக்கு இல்லைன்னா, தெரிஞ்சு எந்த கட்சியுமே இல்லைன்னா நீங்க அதிமுக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாம் கூட்டிட்டு வாங்க. போங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதிமுகலையா? அதிமுகலையா? ம். அப்படி அவரே அதிமுக தான், அதுல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க? யாரோ பேசுறீங்க, வயலின் வாசிக்கிறீங்க, யாருன்னு தெரியாது. என்னோடதான். ஸ்பேஸ் பக் அவர் வேலை. அருமா போயிட்டு போயிட்டு வராரு. உங்களுக்கு எந்த பிரச்சனை? இல்ல இல்ல, ஸ்பேஸ்லாம் மக்கள் என்னோடது வைஃபை இங்க 1/2 hour வராதுன்னு இப்பதான் மெயில் பண்ணாங்க ஆபீஸ்ல. நெட்வொர்க்கிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, இந்த மொபைல் நெட்வொர்க். கேக்குதா நான் பேசுறது? உங்க ஸ்பேஸே சரியில்லைங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, பக்கா இருக்கு. திமுக காரங்க பாஜக காரங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறீங்க, ஆனா ஸ்பேஸ் சைலண்டா இருக்குது. திமுக காரங்க பாஜக காரங்க யாரு? திமுக போஸ்ட். அக்கா, நீங்க இதெல்லாம் விட்டுருங்கக்கா. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்னோட நண்பர் குருவின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூட்டிட்டு வாங்க, நான் டிஸ்கஷன் பண்ணணும். குருவி ஃப்ரெண்டுயா? குருவி என் ஃப்ரெண்டு, குருவிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
ஆதித்யாக்கா நீங்க கூட்டு வாங்க குருவிய. அவர் எனக்கும் ஃப்ரெண்டு. ஆனா நேத்து வர இப்ப கூட்டு வர இரு. ஆரோக்கியமான விவாதத்துக்கு சாதி மட்டும் வர சொல்லு. வெறியர்கள் எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்டா இருக்குங்களே, சாதி வெறியர்கள்லாம் அப்படி சை. இப்ப பாரு நீ குருவி வந்ததும் விமலன் போயிடுவாரு. விமலனுக்கும் ரெண்டு பேரும் குருவிக்கும் லவ் ஏதோ பண்றாங்களா குருவி நிமலனும்? கனெக்ஷன் லவ்வா? 2 பேருக்கும். ரெண்டு பேரும் லவ்வா நிமலனும் குருவியும்? கோச்சுக்கிட்டாங்க 2 பேரும். ஏதோ நிமலன் பிரச்சனை குருவி வந்து போடுது. நிமலனை அபியூஸ் பண்ணிட்டாரு. அதனால நிமலனும் குருவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நிமலனையே அபியூஸ் பண்ணிட்டாரா? ஆமா, அபியூஸ் தான் குருவிய பண்ணல. அபியூஸ் குருவி ஒரு பண்ணியிருந்தா கூட நான் அபியூசர்னா நிமலன் நீங்க எனக்கு கிச்சான் இல்ல கொடுங்க, நான் நான் பேசிக்கிட்டுமா குருவிட்ட கொஞ்ச நேரம். அப்போ இல்ல என்ன அபியூஸ் பண்ணியிருந்தா கூட நான் கேஷுவல் எடுத்திருப்பேன். அண்ணா 24 மணி நேரம் அண்ணாமலை என்னன்னே அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க எனக்கு கிச்சான் கொடுத்துருங்க. இப்ப அவன் வந்தானா நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. ஓகேவா உங்களுக்கு? உங்களுக்கு சார்பா இவர் என்னங்க டவர் இல்லை ஒன்றும் இல்லை. டிஎம் பாருங்க. நீங்க என்னங்க நீங்க ஏங்க, நான் பேசிக்காவே யாருக்கும் டிஎம்ஏ அனுப்ப மாட்டேன். ப்ரீசியஸ் நான் ஏதாவது ஒன்று அனுப்புனா சும்மா பார்க்காம ரிப்ளை பண்ணாம அப்படி யாரும் பொய் சொல்லாதீங்க. யாரையுமே அனுப்ப மாட்டேன் டிஎம். எப்பயாவது நான் தான் டிஎம் அனுப்புறேன் 1 2, அதையும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா இப்போ கடுப்பு வருமா வராதான்? சொல்லுங்க ஆழிசை, சொல்லுங்க ஆழிசை. நான் யாருக்காவது இது வரைக்கும் டிஎம் பண்ணியிருக்கேனா? யாருக்குமே பண்ண மாட்டேன், உங்களுக்கு தான் தெரியும்ல. சொல்லுங்க ஆழிசை. வந்ததுல இருந்து நீங்களும் நீங்களும் தான் ஃபேஸ் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க ஏங்க இப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் நான் இங்க பாருங்க. வேற எப்படி பேசணும்? சரி இப்ப நான் யாருக்காவது அனுப்பியிருக்கேனா? உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? ஆர்த்தி அந்த எஸ்எஸ் எடுத்துருவோம். ஆர்த்தி அந்த எஸ்எஸ் எடுத்து. ஆமா என்ன சிஸ்டர் எதை கேக்குறீங்க? அவங்க 2 பேரும் டிஎம்ல பேசிட்டு இருந்துட்டு மறந்துட்டு இங்க பேசிட்டாங்க. டிஎம் தான் பேசிட்டு இருக்கேன். என்ன இப்படி இருக்கு? சுபு ப்ரோ இருக்கீங்க இல்லையா? உங்க மைக் மட்டும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. இருக்கும் ப்ரோ. நான் மைக்கே ஆன் பண்ணவே இல்லையே. அப்புறம் ஏன் மைக் அந்த இப்படி ஆடுறவங்க நீங்க ஆடாம இருங்க ப்ரோ. நீங்க தான் ஆடுறீங்க. ஏதாவது தண்ணி போட்டீங்களா? என்னது? இல்ல கல்லுக்குள்ள குடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. எங்க ப்ரோ இங்க கிடைக்குது? எதனா 2 டாபிக் மாத்தி விட்டு 2 பேரை கூப்பிட்டு மாற்று சிந்தனை இருக்கிற 2 பேரை கூப்பிட்டா தானே ஸ்பேஸ் கலகட்டும். எல்லாமே நாங்க குருவிய தான் கூட்டிட்டு பண்ணணுமா? வாங்கக்கா. இந்த மாதிரி ஆரோக்கியமான விவாதம் பார்ப்போம் அப்படி. இல்ல இந்த பாண்டிய நாடுன்னு ஒருத்தர் வந்து பேர் என்னங்க? யாருக்கு அனுப்பிச்சு விடுவோம்? அதிமுக காரன் யாரும் வரமாட்டாங்களே. நேற்று ஒருத்தர் வந்தாரு. அவங்களுக்கு கூப்பிட்டு அபியூஸ் குருவி தான் வரலையா? பண்ணுவாங்க. குருவி வரலையா? எல்லாம் வருவாரா? அதிமுகவும் அதிமுக கூப்பிட்டு நீங்க என்னங்க பேசுறீங்க? எதுக்கு அபியூஸ் பண்ண போறோம்? நான் வந்து நம்ம நடுநிலை, நம்ம எந்த கட்சி சாராத ஆளுங்க. அவங்க ஒரு ஆள் கோவஸ்ட் கொடுத்துட்டு அபியூஸ் தான் பண்ணாங்க. இல்ல அவங்களுக்கு கோவஸ்ட் கொடுப்போம் யாருக்காவது. ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி கூட்டம் சேர்ந்துருச்சு. ஒன்றும் பேச மாட்டீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ, ஒண்ணுமே பேச மாட்டேங்க நாங்க. நான் நிம்மலாம் தெண்டத்துக்கு எதுக்கு மைக் கொடுத்து வச்சிருக்கீங்க? மைக்கு பண்ணிக்கலாம் அறிக்கை கொடுங்க. ஒன்னும் இப்பதான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் எல்லாருக்கும் டிஎம் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அவர்கிட்ட ஜாலியா அமைதியா இருக்காங்க. ராஜராஜன் நீங்களும் பேசுவீங்க. இங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்கன்னா அதுல வந்து உங்க கிரஷ வர சொல்லுங்க. கிரஷ் கிட்ட பேசணும். யாரோ ஆம்புலன்ஸ்ல போறாங்க.
எங்க ஆம்புலன்ஸ் சத்தமா கேட்டது. ஆம்புலன்ஸ்ல ஏற போறீங்கன்னு கேட்டேன். நேத்து வந்தாங்களே ஒரு கிரஷ், அவங்ககிட்ட பேசலாம்லடா. ஐ மீன் பேசலாம்ல அவதார். நேத்து வந்தது யார் கிரஷ்? 2G ஸ்பேஸ்க்கு ஒருத்தவங்க வந்தாங்க. கொஞ்சம் அவதார் பேசி இருந்தா 2G திட்டிருப்பாரு உங்க அவதாரையே. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த மிதத்துல யாரும் குறுக்க போயிடாதீங்க. நான் தெளிவா அமைதியா இருந்தேன். தேவையில்லாம போய் மாட்டினது இவர் தான். இவங்க கவனி மட்டும் தான் மாட்டினது. ஆமா, அந்த மாதிரி இடத்துல அந்த நேரத்துல கரெக்டா தான் நான் ஹேண்டில் பண்ணாரு. 2 பேருக்கு உங்களாட்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சைடுல இருக்கக்கூடிய மிஸ்டேக் அவர் எடுத்து வச்சுக்கிட்டப்ப அவங்களால பேச முடியல. அதனால எஸ்ஐ ஓடிட்டாங்க. அவங்க கரெக்டா டீல் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. இல்ல ஏகாந்தாத் இருக்காரு, அவரை கூப்பிட்டு பேசுங்க. அவர் பேசுறதே பாடுற மாதிரி இருக்கும். மறக்கவே மாட்டேன். வேற யாரும் வரல அதிமுக நண்பர்கள். நீங்க ஆர்த்தி உங்க நண்பர் ஒருத்தர் இருப்பாங்களா, அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. யார் லோக்மாதாவுக்கா? நான் எதுவும் சொல்லப்பா. ஏது அவங்க வருவாங்க, நீங்க பாட்டுக்கு கோச்சிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போவீங்க. அதுக்கு என்னை கூப்பிட்டு அவங்கள கோவிஸ்ட் அவங்க வந்தா எங்க சைடு அவதான் இருக்கும், அவங்க சைடுல அவங்களும் கோவஸ்ட் கொடுத்துடலாம். எனக்கு தெரியாது, யாராவது அடிச்சுக்கோங்க இது ஜோடி பொருத்தம் இல்லையே. அப்ப நீங்களும் அவங்களும் இருங்க, நல்லா இல்ல இருக்கும். இல்ல எனக்கெல்லாம் இந்த நான் பேசவே மாட்டேன், எனக்கு பிளாக் பண்ணிருங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கா புரியல. எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, புத்த பூர்ணிமா நல்ல நாள் அதனால ஆரம்பிச்சோன்னு சொன்னாரு. அவர் ஆரம்பிச்சுக்கிறனே புத்த பூர்ணிமாவா இல்ல நேத்தா? சரி, அது இருக்கட்டு. நம்மால எங்கே நம்ம இவர் அமித்ஷாஜி வர்றாங்க, வரவே இல்லை, என்னாச்சு? யாராமே சொன்னார் அவருன்னு? கொளுத்தி போட்டுட்டு இருந்தாங்களே, அதனால கேட்டேன். கொளுத்தி போட வேண்டியதான் வராருன்னு. நான் மாசம் மாசம் வந்துட்டு இருப்பாரு இங்க. வருவார், 2 மாதம் கழிச்சு வருவார் மெதுவா. பிஜேபி சிவா அனுப்பிச்சு விடுங்க, வரட்டும். ஸ்பேஸ் காலகட்டம். அப்ப அவர் அமித்ஷா வராருன்னு சொன்னாச்சுதான் நடைப்பயணம் ஏதோ சுற்றுப்பயணம் கிளம்பினாரு. 2 கோடி ரூபா வேன் பஸ் எடுத்துக்கிட்டு எல்லாம் கிளம்பியிருப்பாரா? எங்க சித்தப்போ பேசினா வன்மையான கண்டனங்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ தான் எந்த கட்சியும் நடுநிலைன்னு சொல்லிட்டு கம்முன்னு நடுப்பார் நிக்கணும். நடுநிலைங்கிறதுனாலதான் நான் எடப்பாடி சித்தப்பான்னு சொல்றேன். நான் எங்க கட்சிக்காரன்னு சொன்னா பங்காளிங்க எனக்கு அவரு. ஆமா ஆமா, பங்காளி தான், யாருக்கு இல்லைன்னா. அதனாலதான் சித்தப்புன்னு கூப்பிடுறேன் நானு. அதான் ஏன் உன் பங்காளி முதலமைச்சர் நான் ஏன் ஓட்டு போடணும்? நீங்க ஓட்டே போடாதீங்க. நீங்க எல்லாம் போடலீங்கன்னா நாங்க ஜெயிக்க மாட்டோமா? 210 தொகுதியில் ஜெயிப்போம், பாக்குறீங்களா? சசிகலா வெள்ள விரட்டி விட்டு, டிடி வெள்ள விரட்டி விட்டு, ஓபிஎஸ் வெள்ள விரட்டி விட்டு, எங்க சித்தப்பு மட்டும் எம்ஜிஆர் மாதிரி ஒரு நாங்க ஓட்டு போடணும். என்னத்துக்கு ஓட்டு போடணும்? எங்க சித்தப்பு தலையில ஒரு தொப்பியை கவுத்துனா எம்ஜிஆர், சரிங்களா? பெட்ஷீட்டை போகுதுன்னா ஜெயலலிதா. உங்களுக்கு என்ன தெரியும்? பாருங்க, வருங்காலத்துல எங்க போட்டோஷாப் எடிட் எல்லாம் பாருங்க. அப்படி 2 போட்டோ போட்டு நாங்க அப்படியே ஓட்டு கேட்டோம்னா அப்படியே ஜெயிப்போம். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எங்க சித்தப்பா பேசுற அளவுல வச்சுக்காதீங்க, சரியா? அவருக்கு இருக்கிற அந்த சிரிப்புக்கு, அந்த ஒத்த சிரிப்புக்கு இருக்கிற கிரேஸ் பவர் வேற யாருக்காவது இருக்குதா? ஆர்த்தியா, என்னால அவர் அக்செப்ட் பண்ண முடியல. இவரு ஒரு அருண் வர்றாரு, அப்புறம் அவர் குடும்பம். நான் மைக்ல தான் இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. புரியல. அதான் ப்ரோ, உங்க யார் வயசுமே எனக்கு பிடிக்கல ப்ரோ. 6 வயசும் பிடிக்கலையா? அப்ப யார் பேசணும்? ஆலிசி போயிட்டாங்களா? ஐஸ்வர்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுங்க மைக்க வேணா. யாருக்கு கொடுக்கறது? ஏதோ ஐஸ்வர்யான்னு ஒரு ஐடி இருக்கு, சொல்லுங்க ப்ரோ, கொடுத்துருவோம். ஃபேக் ஐடி அது ஃபேக் ஐடி.
ஃபேக் அந்த ஐடியா? ஐடியா ஆம்பளையா இருந்தா என்ன ப்ரோ? அப்பனா ஃபேக் ஐடியா இருந்தா நிமலன் அந்த பேசிப்பாரு. மாதிரி அந்த அந்த ஐடி வாய்ஸ் ஆம்பளை என்னை ஐடியா விட இருந்தா மரண கொடுக்கும் என் வயசுல. அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? இது யாருது? நீங்க தானே? ஓகே. நாங்க பசங்க சாப்பிட்டாச்சுன்னு கேட்டா பதில் சொல்றது இல்ல ப்ரோ. பொண்ணுங்கெல்லாம் கேட்கறோம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஐஸ்வர்யா வாய்ப்பு இருக்கு, அது கரெக்ட் தான் bro. அந்த ஐஸ்வர்யா நம்ம பசங்க யாரோ ஒருத்தர் இருப்பாங்கன்னு பார்ப்போம். வாங்க மேடம், மேடம் வந்து சொல்லிட்டு போங்க. என்ன அருண் வேற ரொம்ப ஆர்வம். அதை யாரோ தான் ஃபேக் ஐடின்னு கெஸ் பண்ணி சொன்னாங்களே, யாருன்னு தெரியலையே. அது நான் தான். இல்ல வெரிஃபைடா? ஃபேக் ஐடி தானே? சொல்றவரே கன்ஃபார்மா? இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியுங்க, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல. அப்போ லோகன் கரெக்டா? யாரா எதனா ஒரு டாபிக் எடுத்துட்டு வாங்கயா, போர் அடிக்குது. ஸ்பேஸ் போட்டு போய் அமைதியா உட்கார்ந்து இருந்தா ஒரு மாதிரி கிரிஞ்சா இல்ல? கிஷ்ராஜ். இப்படியே மௌன விரதம் இருந்தீங்க, நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். நாங்க பீச்சுக்கு போயிருக்கோம். நான் தான் சொல்றேன், நீங்க போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா 2 பேர் கூட்டிட்டு வாங்க. திபு திபு திபுன்னு எப்படி மேலே ஏறாங்க மட்டும் பாருங்க. எனக்கு யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? உங்க டிபி பார்த்தா தெரியல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு. நல்லா வர மாட்டாங்க. கொஞ்சம் சின்ன வயசு டோலிஸா இன்வைட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க என்னங்க? இந்த காலேஜ் படிக்கிற டோலிஸ் யாரையாவது இன்வைட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுது. அது வந்து நான் எனக்காக சொல்லல, உங்க ஸ்பேஸ் வந்து ப்ரொமோட் பண்ணலான்ற ஒரு நல்ல எண்ணத்தோட சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஸ்பேஸ் இப்படியே இருந்துட்டு போட்டோம். நேரத்துல இருந்து நீ என்னைய வந்து ஆல்பம் வச்சுட்டே சுத்த சொல்ற. இல்ல புரியல. நீங்க எப்ப ப்ரோ காலேஜ் போனீங்க? எந்த காலத்துல? 2011 அப்போ 2011 உங்க 2014. காலத்து தோழியெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க, நீங்க பேசுவாங்களா? அவன் எல்லாம் கோவை குட்டிங்க வாழ்ந்துட்டு கிடக்குங்க. அப்புறம் அண்ணே ஜானி அண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணன் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க, வருவாங்க இனிமேல் தான். என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்து தம்பிக்கிட்ட பேசணும். அதுதான் அண்ணன் தம்பியான பாசம். என்னண்ணே இது, வேலை முக்கியமா இல்லை நான் முக்கியமா? வாட் இஸ் திஸ்? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. என்ன நாளைக்கு என்ன ஏதோ சீமான் வந்து ஆடு மாடு வச்சு மாநாடு நடத்த போறானா? புதிய தலைமுறை நியூஸ்ல இதெல்லாம் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல. அது உண்மையா ஃபேக்கா? ஏதோ ஒரு 10,000 ஆடு 10,000 மாடுலாம் வந்து நிக்க வச்சு சம்திங் ஏதோ கவன ஈர்ப்பு மாநாடுலாம் நடத்த போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாசிபிளா? அட்டென்ஷன் சீக்கிங் தாங்க இதெல்லாம். நடக்குதோ நடக்கலையோ அவனுக்கு ஒரு அட்டென்ஷன் வந்துடும். திமுகவை கூப்புக்கு அனுப்பும்னு டாபிக் போட்டிருக்கீங்க. அண்ணனுடைய தயவு இல்லாம எதுவும் பண்ண முடியுமா சொல்லுங்க? அவர் ஒருத்தர் தான் வந்து திமுகவை போட்டு கிழிக்கிறதுல தெளிவா இருக்காரு, நம்ம சீமான் அண்ணன். ஸோ அவருடைய மாநாட்டுக்கு எல்லாரும் கை கொடுப்போம், தோள் கொடுப்போம், அவ்வளவுதான். ஓகே, எல்லாம் அமைதி.
யாராவது இருக்கீங்களா? சுப்பு ப்ரோ, அவதார், ராணி பாய், ராஜராஜன் யாருமே இல்லைன்னா ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டுமா? இருக்கும் ப்ரோ. என்ன இருக்கீங்களா? திடீர்னு ஒண்ணுமே நீங்க கேட்கவே இல்லை. திடீர்னு எஸ்கேப் ஆயிட்டு திடீர்னு வந்துட்டு கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே கேட்கல ப்ரோ. நான் பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கேன். ஆலரி அவருக்கு மைக் கொடுத்தாருங்க. அவருதான் அந்த ஸ்பாம் ஐடி. வயசானாலே சுகர் இருக்கும், ப்ரெஷர் வரும், மத்ததெல்லாம் வரும், காது அடைக்கும். அது அது இல்ல. அவதார் போஸ்ட் கொடுக்குறேன் பாத்துக்கிறியா? நான் ஒண்ணு வெளியில சொல்லுங்க, கிளம்பிட்டேன். எப்படி பாத்துக்கிறேன் மட்டும் அப்படி பாருங்க. இல்லைன்னா நீங்க எப்படி வேணா பாத்துக்கோ. ஆனா யாரையும் அபியூஸ் பண்ணக்கூடாது. மத்த கட்சிக்கு எதையும் அபியூஸ் பண்ணக்கூடாது. பெருசா ஓகே எண்ணெய் ப்ரோ. எல்லாம் நீங்க வராது ப்ரோ. போடுறதா சொல்லுங்க நானே. ப்ரோ எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு தேடி வராது. லோக்கல் போலீஸ் தான் வருவாங்க. சென்னை ஆர் கோயம்புத்தூர். அது சரி. உங்களுக்கு வேணா வசதியா திருச்சி ஜெயில ஏற்பாடு பண்ணுவோம். புயல்னா ஓகே. அவங்க திமுக காரங்க. இங்க வேற. ஆமா திமுக காரன். திமுக கார பொண்ணு நானு. என்ன யாரையும் அரெஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஜானி பாய் இருக்கீங்களா? ஜானி பாய் ஐடி மட்டும் அவர் இருக்காரு. ஆனா ரொம்ப நேரமா பேசாம இருக்காரு. அவதாரு சுப்பு ப்ரோ ஸ்பேஸ் பாத்துக்கோங்க. நான் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வரேன். அதெல்லாம் நல்லா இல்லைன்னா பாத்துக்கோப்பா, நீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மைக் ரெக்வஸ்ட் வந்தவங்களுக்குலாம் பேசவே கொடுத்துருவேன். மாட்டீங்க. பேசவே மாட்டீங்க. பேசுறீங்கன்னா பேசுங்க. இல்லக்கா, இல்லைன்னா இந்த சொல்லுங்க. நான் ஒர்க்ல மாட்டிட்டேன். ஒரு இது டீபக் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி எனக்கு அந்த லிங்க் அனுப்பி விடு. இதான் அனுப்பிச்சு விடுறேன்க்கா. உங்களுக்குரிய ஒர்க்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. எந்த கவலையும் இல்லாம போயிட்டாங்க. 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க ஸ்பேஸ பார்த்துட்டு போலீஸ் வர என்ன பண்றீங்க எல்லாரும் அமைதியா உட்காந்துக்கின்னு? வாங்கண்ணா. ஜானி பாய் இங்கதான் இருக்கீங்களா? இருக்கக்கூடாதா? இல்ல பவித்ரா ஒருத்தவங்க சாயங்காலம் ஆனா ஸ்பேஸ் போட்டு தனியா உட்காந்துருப்பாங்க. அன்னைக்கு கூட சண்டை போட்டது ஆளே காணும், ஐடி அக்கௌண்ட் காணும். சாயங்காலம் ஆனா தனியா ஸ்பேஸ போட்டு உட்காந்துருவாங்க. யாரும் பேசாம பாட்டுக்கு. நீங்களாம் தான் இருக்கிறீங்களா? அப்புறம் என்ன? அது ஆளே காணும், ஐடியா காணும். என்ன ஆத்து பிபி எல்லாம் பலமாகுது?
இருக்காங்களா? போஸ்ட் அவே வெளில போயிருக்காங்க ஜானி பாய். வெளில போயிருக்காங்களா? ஸ்பேஸா போட்டுட்டு நான் வெளில போறேன். ஸ்பேஸை போட்டு சைலண்டாக உட்காந்துக்கிறீங்க. அதை கேட்கறதுக்கு அதை சைலண்டாக உட்காந்துக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு 20 பேர். எப்படின்னா ஸ்பேஸை போட்டு கப்புன்னு உட்காந்துக்கிறீங்க மியூட்டில் போட்டு, அதை கேட்கறதுக்கு ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ ஜானி பாய் இன்னும் மட்டும் நீங்க கம்மு தானே இருந்தீங்க, யாரும் கேட்டோமா? என்னது? இன்னும் மட்டும் நீங்க கம்முன்னு தானே இருந்தீங்க. புரியல. இன்னும் மட்டும் கம்முன்னு இருந்தீங்கல்ல மைக் வாங்கிக்கிட்டு. என்ன ஏன் லாங்குவேஜ் பேசுற? என்ன மட்டும்னா என்ன புரியல? என்ன மட்டும் இவ்வளவு நேரம் அப்படின்னா இவ்வளவு இருப்பாங்க. நேரமா கம்முன்னு தானே இருந்தீங்க மைக் அன்மியூட் ஓஹோ, பண்ணாம. மைக்ல தானே இருந்தேன். மைக்ல தான் இருந்தீங்க, ஓப்பனே பண்ணலையே, பேசாம தானே இருந்தீங்க. நான் எனக்கு வேற ஒரு ஃபோன் கால் வந்தது, அதனால ஃபோன் கால் அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாரும் இல்ல. தான். சரி, ஆனா உங்களுக்கு ஃபோன் கால் இல்லையே. ஆனா அந்த மாதிரிலாம் இங்க என்னன்னு வச்சுக்கீங்களேன், இது ஒரு பழக்கமாயிடுச்சு. ஸ்பேஸா போட்டு அதுல பேசினாலும் பேசலனாலும் ஜாயின் பண்ணிட்டு கத்துக்கிறது. இதுல வந்து சிலர்லாம் இருக்காங்க, ஸ்பீக்கரே வந்துருவாங்க, வாயே திறக்க மாட்டாங்க, சும்மாவே உட்காந்துருப்பாங்க. லோகோன்னு ஒரு பீஸ்ல இருக்கும், ஆமா ஆமா. வந்தாலும் மைக் ரெக்வஸ்ட் வாங்கிட்டு வேலை வந்து உட்காந்துருவாரு. அது ஒரு பழக்கமாயிடுச்சு. வந்து ஸ்பேஸுக்கு ஆமா. வந்துடணும், உள்ள வந்துடணும், லாகின் பண்ணிடணும். எங்க 2G காணோம்? ஏன்னா திடீர்னு படிக்கிறேன்னு போகல. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த ட்விட்டர் ஸ்பேஸ் வரலாறுலயே வாயே வலிக்காது 2G எனக்கு. அதிக மணி நேரம் பேசின ஒரு நபர்னா அது 2G தான் இருக்கும். டாக்கிங் ஹவர்ஸ் கணக்கு பண்ணா ஓவராலா அது அவரா தான் இருக்கும். அதுக்கே ஒரு அவார்டு கொடுக்குறோம் அவருக்கு. போய் 2G நான் கூட்டு வரேன். ஆ? அவார்டா நீங்க அமௌண்டா கொடுத்தாலும் சரி, இப்படி கொடுத்தாலும் சரி. வேணா வந்து நாச்சியப்பன் கடையில போய் வேணா வாங்கிட்டு வந்து ஒரு அவார்டு கொடுக்கலாம், அவ்வளோதான். யாரும் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா மைக் கொடுக்குற மாதிரி பண்ணிடும். அப்படி பண்ணா அப்படி பண்ணிட்டாங்கன்னா கோவிட் வேலையை பார்க்க தேவையில்லை. ஆமா. திமுகவை கூப்புக்கு அனுப்புவோம்னா இது எப்படி? என் கண்ணுக்கு தெரிய வரைக்கும் அந்த வாய்ப்பே தெரிய மாட்டேங்குது.
இல்லப்பா, 2G அது வாய்ஸ் 2G மாதிரி இருக்குதா? ஆ ஆ. யார் அது? ராஜராஜன். இது இது ஐஃபோன்ல வேற ஒரு தொல்லை. ஏன்னா ஸ்பீக்கர்ல நிறைய பேரை காட்டவே காட்டாது. இப்போ எனக்கு ஸ்பீக்கர்ல 2 ஹோஸ்ட், ஒரு ஹோஸ்ட் தான் காட்டுது, வேற யாரையும் காட்டல. அது கொஞ்சம் நாளா பக்கு தான் இருக்கு பாய். நிறைய பேர் அப்படிதான் காமிக்க மாட்டாங்க. ஆண்ட்ராய்டு காமிக்க மாட்டாங்க சமயத்தில். ஆண்ட்ராய்டு காமிக்குது ஓரளவுக்கு, பட் ஐஃபோன்லாம் எப்பவுமே அப்படிதான். தலைப்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ லாஸ்டா பேசினது யாரு? ராஜராஜனா? ராஜராஜன் அவர் தான் மைக்கில் இருக்காரு எக்ஸ்ட்ரா அவங்களும் இல்லாம. தெரில, அவர் மைக் காட்ட மாட்டாரு, லிசனர் தானே காட்டுது. ஆனா அந்த நமக்கு அடுத்தது அவர் இருக்கிறாரு, அதனால ஒரு கெஸ்ட் பண்ண வேண்டியது தான். அதான். ஆனா அவர் வயசு கொஞ்சம் 2G மாதிரி இருக்குது. அது எப்பயுமே அப்படிதாங்க. இப்போ உங்க வயசு, ஐஎம்எஸ் வயசு, நாட்டாம வயசு எல்லாம் ஒரே மாதிரி எனக்கு தெரியும். ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஐஎம்எஸ் வயசு தனி, என் வயசு தனி, இதெல்லாம் கன்ஃபியூஸே ஆகாது. நாட்டாம வயசு தனியா தான் இருக்கும். அது கட்ட குரல். நான் மாப்பிள்ள அப்படின்னு. ஆனா அவதார் வாய்ஸ் தான் ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ். சொல்லவே இல்லை. எங்க பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேசுற அவதார். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசு. வணக்கம்னால ஒன்றும் ஒரு எதுவும் இது பண்ண முடியல. வேற என்ன டாபிக் சொல்லிருக்கீங்க? ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து பேசு. ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க. குருவின்னு ஒரு நண்பர் இருந்தாரு. அந்த குருவியா? நண்பர் வந்தாரும். ஆமா, ஆ. அது அவர் வந்தாருன்னு ஜாலியா பேசலாம். அவன் நேத்து டைம் பாஸ் பேசல போய் பல்ப் வாங்கிட்டு வந்தான். அவன் பெரிய இவன் மாதிரி பேசிட்டு. திமுக ரெக்கார்டிங் ஊப்பியா, ஆனா சாதி வெறி. திமுக ஊப்பி. அப்புறம் எப்பறம் ஈரே இல்ல ஒட்டிக்கிறவன் எப்பறம் சாதியை ஒழிச்சான்? இல்ல இப்போ சுபு, நம்ம ஐஎம்எஸ் மேல வர வைக்கணும்னா எனக்கு டெக்னிக் தெரியும். வர வைக்கலாமா? என்ன செய்தி? விஜய் கட்சியை பத்தி பேசினா வந்துருவாப்ல. விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்கிடுவான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்துருவாரு. சரி, அவரு தான் அந்த பரந்தூர் மக்கள் அழைச்சிக்கிட்டு கோட்டை நோக்கி பயணம் சொன்னாரு. நேத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னு நியூஸ் வந்துச்சு. அதுதான் கிளாரிபிகேஷன் பண்ணிட்டாங்களே, வியாபாரிகள் தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்களாம். அப்ப இவ்வளவு நாளா திமுகவும் அதான் செஞ்சுச்சு. திமுகவும் சேர்ந்துதாங்க. இந்த வியாபாரிகள்னா ஆல்ரெடி ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க நிறைய ரியல் எஸ்டேட். அப்படி இல்ல ஜானி பாய், ஏதிமுக பொருட்ல எடப்பாடி பொருட்ல பிரச்சனை பண்ணாலும் இதே குரூப் தானே, திமுக குரூப் தானே. அப்ப திமுகவும் பிஜேபியோட அடிமையா, பி டீமா? ஆமா, அவங்க ஏர்போர்ட் வரணும்ன்றது தானே. அப்படி ஏர்போர்ட் இல்லங்க, இவ்வளவு நாளா ஒரு ஏர்போர்ட் வந்து தேர்தல் வரும்போது டக்கு புக்குன்னு இடத்த வாங்கி பத்திரப்பதிவு நடக்குதுன்னா அப்ப நம்ம அடிமை தானே திமுக. ஆமா, அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா அதை சுத்தி இருக்கிற இது ரியல் எஸ்டேட் பிசினஸ், எல்லா பிசினஸும் அந்த இடத்துல அதிகமா இருக்கிறவன் திமுக தான். திமுக அவ்வளவு பலன் அது, புரியுதா? அதை வச்சுட்டு அவன் இன்னும் ஆட்டையா போடுவான். அதான் அவன் வந்து ஏர்போர்ட்டை செயல்படுத்தணும்னு உறுதியா தான் இருக்கிறான். ஆனா என்ன, அதுக்குதான் இப்படி சென்ட்ரல்ல வேற இந்த மொழி இதுல எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு உள்ளுக்குள்ள இதுலலாம் சப்போர்ட் பண்ணுவான். ரோடு போடுறது எல்லாத்துக்கும் இது பண்ணிப்பான். ஆனா சென்னை சேலம் 8 வழிச்சாலை வந்து பசுமை வழிச்சாலைன்னு பேர் மாத்தணும், இதுக்கு பேர் மாத்தலைங்க. அதான் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இல்ல இது. அப்படியா? என்னங்க நீங்க இல்ல எப்படி எல்லாம் உருட்டுறாங்க, அதுக்கும் முட்டை கொடுக்குறாங்க. இல்லங்க, கோமலிங்க இருக்காங்க. கிரீன்ஃபீல்டுனா அதுக்கு ஒரு கேட்டகரி இதெல்லாம் இருக்கு. சில ஒரு இதெல்லாம் இருந்தாதான் அந்த சர்டிஃபிகேட் கிரீன்ஃபீல்டு இது வரும். அதுக்கேற்ற நாம்ஸ் இருக்கு, அதெல்லாம் மீட் பண்ணணும். அதுக்கு தான் இது பண்றாங்க. அது கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட். அப்புறம் என்ன, இன்னைக்கு ஒரு நாள் ரோடு ஷோ
கூட்டம் பறிக்குது, அது பறிக்குது அப்படின்னாங்க. இப்போ அடுத்து 2வது நாள் 3வது நாள்லாம் ஒன்றும் காணுமே, பெரிய நியூஸ் காணுமே. இன்னைக்கெல்லாம் எங்க போனாருன்னு தெரியலையே அவரு. சைடுல ஆளுங்க ஒரு 20 ஆளுங்களை வட்டிக்கிட்டு ஓடி வராங்க கூடயே. இல்ல இல்ல, இப்பயாவது கொஞ்சம் புத்தி வந்து அந்த ஈகோலாம் விட்டுட்டு மறுபடியும் ஒரு பேட்சப் பண்ணி வாங்க தம்பின்னு ஒரு இது பண்ணா உண்டு. ஏதாவது கன்சிடர் பண்ணலாம் இவரு. நீ அதே துறை அதுக்குள்ள நீ பண்ணிட்டு இருந்தானா அப்போ வந்து உனக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நம்ம இனிமேல் இந்த பரந்தூரை வந்து விட்டுட்டோம்னா சம்பாதிக்க முடியாது, ம் இப்பயே டக்குன்னு சம்பாதிக்கிறது ஏற்பாடு பண்ணிட்டு போயிடுவோன்ட்டு கிளம்பிட்டாங்க. இல்லைன்னா இவ்வளோ நாள் இழுக்கடிச்சிட்டு இப்போ செய்யறது அவசியம் இல்லைல்ல. ஆமா 7-8 மாதம் இருக்கு. எப்படி இருந்தாலும் சென்னைக்கு ஒரு ஏர்போர்ட் வரதான் போகுது. அது எங்கே வருங்கிறது நம்ம சொல்கிறது தான். அப்படிங்கும்போது அவங்க இப்போ என்ன சரி இது ஏற்கனவே அதை ஆமாங்க. இப்போ என்னன்னா சென்னையில வால்யூம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டட் ஆயிடுச்சு. இருக்கிற பேஷண்ட் இது டிராவலர்ஸை அகாமடேட் பண்ணவே முடியாது. ஏன்னா இங்கே இவ்வளோ கார்பரேட் இருக்கு, கார்பரேட் ட்ராவலு, ரிஜிஸ்டர் ட்ராவலு, அவர் ட்ராவல் கணக்கு எடுத்து போட்டாலே அவ்வளோ அதிகமாக தான் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பெங்களூர் போய் ட்ராவல் பண்ணுறான், மற்ற ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணுங்கிறான். இல்லை ட்ராவல் பண்ணுறது இல்லைங்க, நீ அது கார்பரேட் தான் நவுத்தணும். அடுத்தடுத்து வர தொழிற்சாலையெல்லாம் நவுத்தணும். செங்கல்பட்டு அந்த பக்கம் மேலே மேலே நவுத்திட்டு வந்தால் தான் இருக்க முடியும். எங்க நீங்க நவுத்தினாலும் எல்லாத்தையும் சென்னையிலே வச்சுக்குவீங்க அப்படின்னா இல்லை இல்லை, எல்லாரும் எங்க நவுத்தோம் ஏங்க அப்படி நவுத்தி தானேங்க இருக்கு. கார்பரேட் உரகடம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்ல தானேங்க இன்னைக்கு புது கம்பெனி வருது. ஆனா அவங்க எல்லாம் டிராவல் பண்றது ஒரு ஏர்போர்ட்ல இருந்து தானே டிராவல் பண்ண முடியும். ஜானி பாய், ஒரே ஒரு கிளாரிட்டி, அதுதான் மைக் வாங்கினேன். கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னா புதுசாக கட்டுறது, ப்ரௌன் ஃபீல்டுனா வந்து இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்றது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக்சுவலா பசுமை வழின்னு சொல்றது தப்பான தமிழாக்கம். பசுமை வழின்னு சொன்னது திமுக கவர்மெண்ட் தானே. அதுதான் ஏற்கனவே அந்த சொன்னது வந்து சரி, சேலம் சென்னை எதை வேணா சொல்லிட்டு போட்டோங்க. இருங்க நமக்கு ஏர்போர்ட் வந்தா அவரு கிளாரிட்டி நமக்கு கொடுத்தா நம்ம கிளாரிட்டி கொடுப்போம். இல்ல ஏற்கனவே இல்ல இல்ல சொன்னது வந்து 8 வழிச்சாலை வந்து சேலம் சென்னை தான். இது டிஎம்கே அது வந்ததுக்கு அப்புறம் தான் அது பசுமை வழிச்சாலை பேர் மாத்துனாங்க. அதுக்கு என்ன அது சொல்லுங்க, பேர் மாத்தினால என்ன மாறிடுச்சு? அதுதான் தல சொல்றேன். என்னன்னா இவங்க வந்து சும்மா இதை டபாய்க்கிற வேலை, வேற ஒன்றும் இல்லை. மக்கள்லாம் முட்டாளு. பசுமை வழினா ஏதோ வந்து பச்சை பசேல்னு என்னத்தையோ போட போறாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு மீடியா எல்லாம் சப்போர்ட் இருக்கிறதுனால அப்படியே அந்த பேரை உருட்டி உருட்டி அதே மக்கள் மனசுல பதிய வைக்கிற வேலை தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க 8 வழிச்சாலை எதிர்த்தீங்க, அப்புறம் மறுபடியும் அதே கொண்டு வரீங்கன்னு கேள்வி கேட்டக்கூடாதுல்ல. இல்லை நாங்க கொண்டு வரது வந்து பசுமை வழிச்சாலை அப்படின்னு மாத்தி பேசுவாங்க, அவ்வளவுதான். நாங்க கொண்டு வர சாலைனால இயற்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப திமுக காரன் அதிமுக எல்லாக்காரன் ஏர்போர்ட்டுக்கு அவன் சப்போர்ட் பண்ணி தான் இருக்க போறான். இப்போ இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாட்டகாக்காரன் தான் போய் பரந்தூர்ல உட்காந்து அவன் ஒருத்தன் தான் தனியா அப்போதுல இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். இஷ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு அவன் தான் காரணம் ஃபர்ஸ்ட். சரியா, மற்ற இது கூட சேர்ந்து அவன் தான் கொஞ்சம் அது பெருசாக்கி விட்டான். இப்போ விஜய் வந்ததால மொத்தத்தையும் விஜய் அந்த இதை வந்து இது பண்ணிக்கிட்டான். இப்போ இவனுக்கு காண்டா இருக்குது, சீமானுக்கு. அவங்க 2 பேருக்குள்ள இப்போ சண்டை. அது ரெண்டும் உருப்படாத கேசு. என்னால நீ கெட்ட, உன்னால நான் கெட்டங்கிற மாதிரி. நீங்க உடனே சீமான விஜய் தாண்டி தான் சொல்லுவீங்கல்ல. யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் அதெல்லாம் எக்கோடி இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட் வேணாம், ரோடு வேணாம், இண்டஸ்ட்ரி வேணாம்,
இந்த மாதிரி சொன்னா நம்மளுக்கு தான் வேலை வாய்ப்பு பாதிக்கும், இதெல்லாம் ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு வேணும். அது யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது அவனுக்கு தோணும். அவன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது தெரியும்ல. அவன் வெட்டியா ஊர் சுத்துற வரைக்கும் தான் அதெல்லாம் சீமான் பேச்சை கேட்பாங்க. அவன்லாம் ஒரு வேலைக்கு போறான்னா அப்போ வந்து தெரியும் நான் கஷ்டப்பட்டெல்லாம். ஆயப்பன் சம்பாதிச்சு போடுறாங்க உட்காந்து திங்கிறவனும் தெரியாது தான். அவன் உழைக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளில போனாலும் தெரியும். பைக்கில் போகிறதோ சைக்கிளில் போகிறதோ காரில் போகிறதோ எவ்வளோ தூரம் போகிறோம் எப்படி இருக்குது என்ன பிரச்சனைங்கிறது அப்போ தான் தெரியும். அவன் சுயமாக 10 காசு சம்பாதிக்கிறத உழைக்கிறான் பார்த்தீங்களா அப்போ தான் தெரியும். அதான் சும்மா உழைக்காம உட்காந்து திங்கிறவனுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அது சில கொத்தடிமைகளும் இருக்காங்க. 200 கொத்தடிமை கோமாளிகள்லாம். எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமானு எல்லாம் காசு வாங்கி உலகம் ஃபுல்லாக காசு வாங்கி நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். வீட்டில் வந்து 13 வேலைக்காரங்களாம் 3 பேருக்கு போகிற இடம்லாம் பைசா காட்டுறானா, எல்லாம் பெருசாக ஏசி காரு அதுதான் இந்த மாதிரி தான் போகிறான். ஆனால் கீழே இருக்கிறவங்கெல்லாம் போய் நாடு மொழி மறையரு சாமியல்னு இருக்கிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரிக்கு எதிராக இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரி எல்லாம் சொன்னான் அவன் தற்கூரி. இன்னைக்கு மாநாடு ஆடு மாட்டுக்கு வச்சு மாநாடு போடுறான்னா என்ன? அந்த கோனார் ஓட்டுக்காக இது பண்ணுறான். ஆடு மாடை வச்சுக்கிட்டு ஒருத்தன் நின்று பேசினான்னா அது என்னங்கடா அது? ஐயோ, இவன் கத்துற கத்துக்கும் மாடு விரண்டு ஓடிடுமே ஆடு மாடுலாம். தின்னா கூட பரவாயில்ல. மைக்கு தொண்டைகளே கத்துனான்னா கட்டி போடுற மாடு அத்துட்டு ஓடிடுமே. தம்பிகள் தான் முன்னாடி நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவன் மாடு தின்னா கூட பரவாயில்ல. அவன் என்ன சொன்னா, நான் மாடு கறி திங்காதவங்கள நான் மனுஷ பேலாவே மதிக்கலன்னு வேற சொன்னான். அப்பெல்லாம் வாய்க்கு வந்ததை ஒரு நேரத்துக்கு ஒரு வாட்டி பேசிட்டு போறவன் தானே. அவனுக்கெல்லாம் என்ன இருக்கு? ஒரு கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா? ஏங்க அந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது அப்படிதாங்க. ஏற்கனவே ஒருத்தர் வச்சிருந்தாரு, என்ன பண்ணாரு? அந்த சட்டசபை சபாநாயகர் பதவி கொடுக்குறாங்கன்னதே கட்சியை கழிச்சிட்டு போய் உட்காந்துட்டாருங்க. அந்த மாதிரி ஏதாவது லம்பா எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா கட்சியை கழிச்சிட்டு இவன் எஸ்கேப் போய் ஓடி ஒளிஞ்சிருவான். தம்பிகள் தான் பாவம் ரோட்டில் நிற்கணும். இந்த லாக்அப் டெத்தில் செத்தவங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்து இது கொடுக்க போறாங்களாங்க, நிதி கொடுக்க போறாங்க விஜய் பனையூர்ல. வீடு வீடா போறதா நான் நியூஸ் கார்டு பார்த்தேன். இல்ல பனையூருக்கு கூட்டிட்டு வந்து கொடுக்கறதா அவங்களும் அழைச்சி வர போறானா? 25 குடும்பத்தையும் அழைச்சி வர போறானா? நல்லா இருக்கு. நாளைக்கு ஓட்டு போறது எல்லாரும் அழைச்சிட்டு வந்துருவானோ? ஆமாங்க. பனையூருக்கே வந்து ஓட்டு போடுறாங்க. சந்திக்க போறாருன்னு தான் போட்டாங்க. ஆனா அவங்க ஊர்ல இல்ல, இவர் வீட்டுல. ஈஸியான வேலை. சந்திக்க போறாருன்னா நீங்க பனையூர் ஓட்டு வெளில போறது தானே. சந்திப்புனா மீட்டிங். அந்த மீட்டிங் வந்து அவர் வீட்டுல கூட பண்ணுவாரு. எல்லாரையும் கூட்டிட்டு. அதான் சந்திக்க போறாருன்னா அவர் வீட்டை விட்டு வெளில போறாரு. ஐயோ உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. சரி எப்படியோ ஒண்ணு. எப்படி நான் சுப்புவை சந்திக்கிறேன் அப்படின்னா என் வீட்டுல கூட அவரை கூப்பிட்டு வச்சு சந்திப்பேன். அதுல என்ன இருக்கு? அதான் ஜானி பாய், சந்திக்கிறேங்கிறதுக்கும் சந்திக்க போறேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து என்ன பார்க்க வர்றதா போறேங்கிறது. ஐயோ சரி அதை விடுங்க. இப்போ 25 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 பேர் வீட்டுக்கு தனித்தனியா போக முடியாது. அப்புறம் அது வந்து ஒரு பங்களா இருக்கு, ஒரு பங்களால 25 பேரை கூப்பிட்டு ஒன்னா கூப்பிட்டு இல்ல ஜானி பாய், அதுக்கு சொல்லல. இப்ப ஜூலை ஆகஸ்ட்ல சுற்றுப்பயணம் போறாரு. அப்ப போகும்போது அந்த தொகுதியில அப்ப போவாரு. ஏமா சுற்றுப்பயணம் போவாரு. நீங்க வேணா பாருங்க அது என்ன மாதிரி எல்லாம் பண்ண போறாங்கன்ட்டு. மீடியா வந்து ஃபுல்லா அவன் கண்டென்ட் தான் இருக்க போகுது. விஜய் கண்டென்ட் தான். ஆமா, மீடியா எல்லாம் ஆல்ரெடி செட் பண்ணிட்டான்.
இப்ப ஜெயிச்சிருவான். மிஷினரி இதெல்லாம் இருக்குங்க அவனுக்கு. நீங்க ஆல்ரெடி தந்தி டிவிக்காரெல்லாம் அவனுடைய ஜால்ரா மாதிரி போட்டுக்கிறான் அவன் ஒரு நியூஸ்னா. இப்ப மிஷினரி வந்து திமுக கை கழுவிட்டு விஜய் பக்கம் கை தூக்கிட்டு போயிடும். சப்போர்ட் பண்ணுது கொஞ்சம் கொஞ்சம். ம். மறைமுக சப்போர்ட் அவனுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. பட் விஜய்க்கும் துண்டை போட்டு சரி, அப்படி வச்சுட்டாங்க. சப்போர்ட் பண்றவன வந்து திமுக வேடிக்கை பார்க்க விட்டு கை விட்டுட்டு சண்டை நடக்கும். இதுதான் அரசியல். அதை யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ லைலா காலேஜ் திமுக தான் பண்ணிட்டு இருந்தது. விஜய் இப்போ விஜய்க்கும் பண்ணுது. என்ன பண்ண முடியும் அவங்களால? இல்ல அவங்கள பொறுத்தவரைக்கும் ரெண்டு கட்சியுமே வந்து தமக்கு நமக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு ஆமா, அதுதான் துண்டை போட்டு வச்சிருவாங்க எல்லாத்துலயும் அவங்க. புரியுதா? அது மாதிரி நான் அது வெறும் திமுக மட்டும்தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்லாம் எந்த மைனாரிட்டி வைக்க மாட்டான். இவன் இதுலயும் வச்சிருவாங்க துண்டை போட்டு. நம்ம ஆளுங்க தான் அந்த மாதிரி கேனம் போகுது. புரியுதா? அவனுங்கெல்லாம் வந்து கரெக்டாக தெளிவாக அவனுங்க யார் அவங்களுக்கு அரசியல் இது வேணும் அவனுங்க ஒரு பேக்கப் எல்லாம் கூட வச்சுப்பானுங்க. அவதார் இருக்கியா? இருக்கேன்ல. ஓகே ஓகே. நான் கொஞ்சம் தான் வெளில கிளம்பிடுவேன். நான் பார்த்து பார்த்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்னா பிரச்சனை இல்லை, என்ஐஏ வந்துடாம. என்ன ஜானி பாய்? சரி, எந்த நம்பிக்கையில் நீ இந்த தலைப்பு போட்ட அவதார்? நான் எங்க போட்டேன்? இது எஸ். ஜானி பாய்லாம் இருந்துகிட்டு இப்படி ஸ்பேஸ் சைலண்டா இருக்குது. என்ன? யாரும் பேச மாட்டாங்க. ஆமா, ரொம்ப ஆச்சரியம். நானும் ஒரு வாட்டி வந்தேன், மறுபடியும் போயிட்டு சரி கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வரேன். அப்பவும் சைலண்டா இருக்கு. என்னதான் பிரச்சனை? டாபிக் ஒன்றும் கிடைக்கல, ஆட்கள் யாரும் பேசுறதுக்கு இல்லை, எல்லாருமே ஒரே பேசாங்க. ஐஎம்எஸ் இருக்காங்க, ஜானி பாய் இருக்காங்க, எப்பா எவ்வளவு பேரு இப்படி இருந்துகிட்டு எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அப்படியா? யாராவது பேசுனா கேட்டுக்கிட்டு இருக்கலாம்னு இருக்காங்க. ரைட்டா? ஆமா. டயர் பாஜகக்காரங்களும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. பேசுறது கண்டென்ட்டே இருக்க மாட்டேங்குது. ஐயோ காமெடி தான். அவதார், ஆக்சுவலா நீங்க இப்ப என்ன புக் படிச்சிட்டு இருக்கீங்க? புக்கு பணம் உளவியல். பணம் பணம் சார்ந்த உளவியல். பணம் சார்ந்த டிஃப்ரெண்டா இருக்க. ஓகே, படிச்சு முடிச்சாச்சா? இல்ல, ஒரு 3 பேஜ் தான் படிச்சேன். 3 பேஜ் 4 பேஜா படிச்சேன். 2 ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ஓகே, சரி நம்ம ஈவினிங்க்கு மேல படிச்சுக்கலாம், ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரத்துல படிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த ஒரு சாப்டர் ஃபுல்லா முடிச்சிருவேன். என்னோட புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி நான் எப்பவுமே கொஞ்சம் ஸ்டோரி மட்டும் தான் படிப்பேன். இப்படிலாம் மோட்டிவேஷன் புக் படிச்சதே இல்லை. நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
ஐயோ நல்ல ஹேபிட் இல்ல ரீட் பண்றது. நான் காலையில ரெட்ரா 2 புக் எடுத்துக்காந்து படிச்சேன். அது தலையும் புரியல, வாழும் புரியல. அப்புறமேட்டு குரூப்ல டிஸ்கஷன் பண்ணேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படிதான் இருக்கும்பா ஆரம்பத்துல, ஒழுங்கா படிடா அப்படின்ட்டாங்க. ஆமா, அதாவது புரியுதோ புரியலையோ நம்ம நிதானமா திரும்ப திரும்ப படிச்சோம்னா நம்மளுக்கு புரியும். இல்ல ஏற்கனவே படிச்சிருந்தவங்கள தான் டிஸ்கஷன் பண்ணேன். அவங்க வந்து அப்படிதான் இருக்கு படி அப்படின்ட்டாங்க. ChatGPT தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கா அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். பெட்டர் நீங்க ஹார்ட் காப்பி புக் வாங்கி படிங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அந்த ஸ்கிரீன்ல படிக்கிறதுக்கு நம்ம ஹார்ட் காப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லா என்ன இருக்கும். புக்கு எது நாங்கெல்லாம் புக் பணம் படிக்கிற சார்ந்த உளவியல்னு ஒரு புக்கு இது பண்ணாங்க. ஆக்சுவலி ரெக்கமெண்ட் இங்கிலீஷ்ல பண்ணாங்க. ஆக்சுவலி சைக்காலஜி, மணி ரிலேட்டட் சைக்காலஜி. அவதான் உங்க புக். ஃபர்ஸ்ட் சொன்ன புக்கு பேர் என்னது? பணம் சார்ந்த உலகா? பணம் சார் உளவியல். உளவியல் சைக்காலஜி. ஓகே ஓகே ஓகே. நான் படிக்கிற புக் வந்து Do It Today. நல்லா இருக்குது. எங்க லைப்ரரியில இருந்த புக்கு. நான் என்னைக்குமே ரூபா கொடுத்தெல்லாம் இந்த புக் எல்லாம் வாங்க மாட்டேன். சரியா? ஐயோ, ஃப்ரீயா கிடக்குற புக்கையே படிக்க முடியல, அப்புறம் எதுக்கு நான் ரூபா கொடுத்து வாங்கணும்? அப்படிதானாவதா? நானும் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி. ஆமா, நீங்க எல்லாம் அப்படிதான். அதனால நான் ஒரு லக்கி தான். இந்த வாட்டி எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே இப்போ மேக்சிமம் நான் லைப்ரரியில இருந்து எங்க காலேஜ்ல இருந்து எடுத்துருவேன். எல்லா புக்கும் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ புக்கு, ஸ்டோரி புக் இருக்கும். ரொம்ப ஸ்டோரி புக்கு. சுதாமூர்த்தி இன்னொரு புக்கும் கையில வச்சிருக்கேன். சுதாமூர்த்தி வாய்ஸ் அண்ட் அதர்வைஸ். இங்கிலீஷ் தெரியாதவங்கள இங்கிலீஷ் புக் படிக்க மாட்டேன். ஐயோ, என்ன ரீசன் நான் இங்கிலீஷ் புக் படிப்பேன் அப்படின்னா, நான் படிக்கிற வேலை பார்க்கறது காலேஜ், நான் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம். ஸோ ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ்ல. ஸ்கிரீன் ஒண்ணு, நான் தமிழ் மீடியம்ல படிச்சது, எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது. ஸோ இன்னைக்கெல்லாம் அந்த புக்ல அவ்வளோ நியூ வேர்ட்ஸ். ஓகே, இந்த மீனிங் பார்த்துட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் புவர் தான் ரீடிங் புக்ல. டெக்ஸ்ட் புக் தான் ரொம்ப படிப்பேன். எங்க மேஜர் ஃபர்ஸ்ட் டைம் காமன் புக்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஸ்டோரி புக்லாம், உங்க புக்குமே நல்ல புக்கு தான், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. மணி ரிலேட்டட் படிப்பேன். கதை புக்குனா ஷார்ட் ஸ்டோரி ஆர் த்ரில்டுனா? அப்படிலாம் கிடையாது. நான் கதை புக் எந்த கதை புக்கா இருந்தாலும் படிப்பேன். அப்படியா? ஆக்சுவலி இந்த சுதாமூர்த்தி வந்து பெரிய பெரிய கதை புக்லாம் பார்வம் படிச்சுட்டு கிடப்பேன். எங்க காலேஜ்ல ரொம்ப நாவல் புக். இப்பெல்லாம் நீங்களும் பக்கத்துல இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு புக் எடுத்து தருவேன். நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா அங்க பொது நூலகம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துல பொது நூலகம் இருக்கும். நீங்க அங்க போய் எடுத்து படிங்க ஃப்ரீயா. ஏன் துட்டு விட்டாங்க? நான் எங்க துட்டு கொடுத்து வாங்குவேன்? என்கிட்ட ஏகப்பட்ட புக் இருக்கு. அதை படிக்கவே தான் நேரம் படிக்க சோம்பேறித்தனம் வந்துருச்சு. எங்க வாங்குனீங்க? நான் ஆன்லைன்ல எனக்கு கிடைக்கும். என்ன புக் இருந்தாலும் எடுத்துருவேன் நானு. முன்னாடி இருந்தா படிச்சுட்டு நோட் எல்லாம் எடுத்து வைப்பேன். இப்ப எல்லாம் படிக்கிறதே கிடையாது. நோட்ஸும் பண்றது கிடையாது. பழைய நோட்ஸ் எடுத்து பார்த்து சந்தோஷமா இருக்கு. முன்னாடி சின்ன சின்னதெல்லாம் எடுத்து படிச்சிருப்பேன். இல்ல படிச்சது எல்லாமே குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். அதெல்லாம் எடுத்து பார்த்தேன். ஓ, இதெல்லாம் பண்ணிருக்கேனா அப்படின்னு. நான்லாம் அப்படி படிச்சதே இல்லை. நான் ஒரு பிளேயர் கேர்ள். அதனால நாங்க விளையாடுறதுக்கே நேரம் பத்தாது காலேஜ்ல. நாங்க கொக்கோ பிளேயர். ஸோ பரவாயில்ல, நல்ல ஹேபிட். 2Gயால ஒரு ஹேபிட் நம்மளுக்கு தெரியுமா? அதான் என்னோட யூடியூப்ல 200 சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க இப்போ. நீங்க அப்ப கண்டென்ட் எல்லாம் போடுங்க, லைவ் வீடியோஸ் எல்லாம் போடுங்க. இப்பதான் மூஞ்ச கட்டி இருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதாவது இன்னும் வாய திறக்கல. ஐயோ ஐயோ, சஜஷன் வரும். அப்ப நாங்க கண்டுபிடிச்சிருவோம். நீங்க கண்டுபிடிச்சாங்க, பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல நான் தான். இப்போ அப்படி பயப்படுறவங்க நான் ஏன் வீடியோ போடணும்? இங்க வந்து டீச்சர் ஏமாத்துறாங்க அப்படின்னு. நீங்க என்னதான் சொல்ல போறீங்க கடைசியில? டீச்சரா ஆயாவா என்னதான் ஒரு என்னன்னாலும் பண்ணிக்கிடுங்க, சொல்லிக்கிடுங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா பாலிடிக்ஸ்ல வந்தாலே இதை விட பல மடங்கு பேரெல்லாம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டுதான் வந்திருக்கிறேன். சோ எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். சரியா? நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு தான் உள்ள வந்திருக்கிறேன் ஸ்பேஸ்க்குள்ள.
என்னென்ன இந்த பேர்ட் வேர்டு எல்லாம் முந்தி கேட்டதே கிடையாது. ஓகேவா, அபியூஸ் பண்றது அதெல்லாம். பட் இப்பெல்லாம் அதை கேட்டா ஏதோ சப்மிட் ஆகிற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன்னா பாருங்களேன், அவ்வளவு ட்ரைனிங். ஓகே, எவ்வளவு நாளும் கல்வி எனக்கு கல்விதான் சமைக்கிற விடுவாங்க. வீடியோலாம் அனுப்புறானுங்க. ம் இந்த ட்விட்டர் பயப்புலக எனக்கு சமைக்கிற வீடியோலாம் அனுப்புறானுங்க. நீங்க நீங்க தனியா இருக்கீங்களா, சமைக்கிறீங்களா? இல்ல இல்ல, landed trip with friend from Italy. Now I only make a classic Italian salmon. சலமன்ங்கிறது சாலமீன். அதை போட்டு ஏதோ அழகா கட் பண்ணி ம் நூலை வச்சு கட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு இருக்காங்க. சரி, பட்டர்ல போட்டு. நல்லாதான் இருக்கும், டேஸ்டா தான் இருக்கும். சாலமீன் பொரிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ப்ரொஃபசர் மேடம், சால மீன் வேற, சால்மன் வேற. சத்தியமா எனக்கு ரொம்பலாம் தெரியாது மீன் வகைக்குள்ள, கேட்டு எனக்கு சாப்பிடுறாதுங்க. ஓகே, சாலமீன் ஆக்சுவலி சாலமன், சாலமீன் உண்மையில அதுக்கு தமிழ் தெரியல, இதுக்கு இங்கிலீஷ்ல தெரியல, சரிங்களா? பட் நான் மீன் அவ்வளவுதான், இட்ஸ் அ காமன் ஃபிஷ். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அது போதும். ஐயோ ஐயோ. சரி, நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா சாலமன்? நான் சால்மனும் சாப்பிட்டிருக்கேன், சாலமீனும் சாப்பிட்டிருக்கேன். எனக்கு சாலமீனா எப்படி இருக்குன்னே ரெண்டுமே ஞாபகம் இல்ல. நல்லா இருக்காது. ஆக்சுவலா சால்மன் வந்து யூரோப்ல ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்லது ஆக்சுவலா உடம்புக்கு. இங்க விட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறைய வரும், அதுக்கு வந்து சால்மன் சாப்பிட சொல்லுவாங்க. விட்டமின் டி எல்லா ஃபிஷ்லயுமே விட்டமின் டி இருக்குது தானே, இந்த ஆயில்ல விட்டமின் டி. ஆமா ஆமா ஆமா. இப்போ சால்மன்ல என்னன்னா வந்து ஜஸ்ட் நம்ம பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணா ஆயிலே போட தேவையில்ல, அதுல இருந்தே ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து அதை என்ன சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்ற மாதிரி பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிடக்கூடாது, பேக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய சாப்பிட முடியாது, நம்ம ஊர் மீன் மாதிரி நிறைய சாப்பிட முடியாது, ரொம்ப டக்குன்னு திகட்ட ஆரம்பிச்சிடும். மேக்சிமம் ஒரு 200 கிராம் சாப்பிடலாம் ஒரு டைமுக்கு, அவ்வளவுதான், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. நான் அந்த போட்டோ பார்த்துட்டேன், பட் அது பார்க்க அப்படியே கொஞ்சம் சாலமீன் மாதிரி இருக்கு, பட் அதை விட பெரிய சைஸா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கும். சால மீன் வந்து நம்ம ஊர்ல இருக்கிறது பொடி மீன் இல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். முள்ளு வந்து சின்னதாலாம் இருக்காது. மீனே வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி 1.5 அடிக்கு இருக்கும். நல்லா பெருசா இருக்கு பார்க்க. ஆனா அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து சாலமீன் ஷேப்ல தான் இருக்கு. அந்த அந்த ஃபின்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் சாலமீன் மாதிரியே இருக்கு, பட் கம்ப்ளீட்டா சைஸ் ரொம்ப பிக் சைஸ். இப்பதான் பார்த்தேன் சாலமீன்னா எப்படி இருக்குன்ட்டு, அதனால ஓகே. அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து ரெட் கலர்ல இருக்கும். பயங்கர ரெட்டிஷ்ல, அதுதான் ஃபேமஸ். ஆமா, ரொம்ப ரெட்டிஷா இருக்காது, பட் ஒரு மைல்டு ரெட்டிஷா இருக்கும். அந்த குங்குமம் சூர மீன் அளவுக்கு சாஃப்ரான் கலர், நாட் ரெட். கரெக்ட் கரெக்ட். சூர மீன் அளவுக்கு செவசவன் இருக்காது, பட் ஓரளவுக்கு செவசவன் இருக்கும். எனக்கு ஆனா ரொம்பலாம் வெரைட்டி தெரியாது, ஏன்னா அப்படி வெரைட்டி சொல்லி சொல்லி வாங்கி சாப்பிட்டதுல. வீட்டுல எந்த மீனை வாங்கிட்டு வராங்களோ அதை தான் சமைச்சு சாப்பிடுவோம். இந்த மீன் வாங்கிட்டு வாங்க, அந்த மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியவே செய்யாது. பட் சால மீன் வந்து எப்பவுமே ஊருக்குள்ள விற்கும் ஃப்ரெஷ்ஷா, திருச்செந்தூர் சைட்ல, அதனால தெரியாது. சாலமன் விற்காதுல்ல நம்ம ஊர் கடையில கிடையாது. அதனால நான் சாப்பிட்டது கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேபி என்ன ஹோட்டல்லையாவது தந்திருக்கலாம் ஃபிஷ்ன்னு ஆர்டர் பண்ணும்போது, தெரியல. எப்படி அவதார் ஃபிஷ்ஷ சொல்லிட்டு ஆள் எஸ்கேப்பா? இல்ல இல்ல, மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. எனக்கு வரலையே. இப்ப வருது.
ரொம்ப நல்லா இருக்குல்ல அந்த ஸ்டைல், அந்த ஒவ்வொரு இது கட்டிங். ம். இல்ல எங்க அம்மா வந்து இந்த சொல்றது ஞாபகம் வருது. என்னம்மா தோசை பிஞ்சு போயிருக்குன்னு சொன்னா வாயில தானே போட போற, எப்படி இருந்தாங்கிற மாதிரி தான். ஆமா, எல்லார் வீட்டு அம்மாவும் இப்படிதான் சொல்லுவாங்க. உங்க அம்மா மட்டும் இல்ல, எல்லா அம்மாவும் இப்படிதான். வாயில பிச்சு தானே போட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஆனா நம்ம இருந்தாலும் அழகான தோசை தானே கேட்போம், ரவுண்டா அழகா. அதான் எப்படி டிசைன் பண்ணாலும் எடுத்து வாயில தான் போட போறோம். பட் இது கிரேப்ஸ் இவ்வளவு ஸ்டைல் பண்றது இவ்வளவு ரிஸ்க் தேவையில்லைல்ல. எவ்வளவு நேரம் ஆகும் கட் பண்ணி அதை வைக்க, அதை பிச்சு வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போறதை விட்டுட்டு. எடப்பாடி வந்து இந்த விஷயத்த பேசணும், திமுகவோட விசிகா தாங்க ரொம்ப அதிகம் கதறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே போகுது, கூட்டணி ஆப்ஷன். அதிமுகவும் போயிடுச்சு, அங்க இவரு ராமதாஸும் அங்க திமுக நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அதனால ஆப்ஷன் எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறிட்டு இருக்கிறாங்க விசிகாரங்க. அதெல்லாம் ஒரு கட்சி விசிக்க ரொம்ப ஆச்சரியம் தான். என்ன பேருக்கு இருக்கிற மாதிரி போய் பம்மிட்டு கிடக்குது திமுகவுல. சீமான விஜயம் அவங்க ஓட்டு வங்கி குறி வைக்கிறாங்க, அது வேற அவங்க ஒரு பெரிய பிரச்சனை. பட் இந்த டைம்ல ரொம்ப பார்ட்டி இருக்குது. என்ன யாரு யாரு கூட சேருவான்னு கன்ஃபியூஷன் பயங்கர. ஃபைனலா தான் தெரியும் யார் யாரு கூட இருக்கா, யார் யாரை விட்டு ஓடுறான்ட்டு இல்ல. இல்ல இப்பயே தெரியுதுங்க, திமுக வளர்த்து எவனும் வெளியே வர மாட்டான், திமுக அதோட இருக்கும். இந்தி அப்படியா? போனா ராமதாஸ் ஒருத்தரும் வெளியே வர மாட்டாங்களா? யாரும் வெளியே வர மாட்டாங்க திமுக விட்டு. ஏன்? ஓ, விசிக்க வராதா? வயசு யாரும் வர மாட்டாங்க, அவங்களுக்கு வேற ஓட்டு வேலை இல்லை. கொடுக்கும்போது அப்பப்போ சிலுத்துக்கிடுவாரு. அது சும்மா வந்து சீட் அதிகமா கேட்கறதுக்கு பில்டப் கொடுக்கறது, அவ்வளவுதான். எப்படினாலும் அதே தானே கொடுக்க போறாங்க. இது வரைக்கும் ஏதாவது கூடுதலா கொடுத்துருக்காங்களா ஒரு எலெக்ஷனுக்கும்? அப்படி கிடையாதுல்ல. அதான் அதான் அது எப்படியும் கூடுதலா வாங்குறதுக்கு தான் இந்த பில்டப் கொடுக்கறது. அதுக்கு இப்ப அதிமுக வச்சும் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா பாஜக கூட வந்துருக்கு, வேற வழி இல்லை. அந்த கூட்டணியில இருந்து யாரும் வெளியேற மாட்டாங்க. மேபி வந்து ராமதாஸ் துண்டு போடுறாரு, தேமுதிக துண்டு போடுறாங்க, இவங்க 2 பேரும் போலாம். அதிமுக அன்புமணி வரலாம், மிச்சம் இருக்கிறவங்க வந்து அன்புமணிக்கு அவங்க அப்பாவுக்கும் உள்ள பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. இப்ப அடுத்த ஒரு கட்ட ப்ராப்ளம் இருக்கு. மாம்பழம் உனக்கா எனக்கான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எப்படி இரட்டலை வந்து யாருக்குன்னு கேஸ் போட்டு வாங்கினாங்களோ அதே மாதிரி மாம்பழமும் கேஸ் வந்தால் வருங்கிறதா என்னோட ஒப்பீனியன். மாம்பழம் யாருக்குமே இல்லாம கூட போயிடலாம், அது இல்லாம போட்டா அது பிரச்சனை இல்ல. பட் ஒருத்தருக்கு போகும்போது அதுவும் அந்த அப்பா வந்து எனக்கு தான் ஆல் அவங்க தொண்டர்கள் எல்லாம் அவங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னமோ அன்புமணி ஏன் எதுக்குன்னு தெரியல, வித்தியாசமான சண்டை போயிட்டு இருக்குது. அந்த கம்யூனிட்டி வந்து ராமதாஸுக்கு வந்து ஆதரவா இருப்பாங்க. ஆமா ஆமா, ஆனா வந்து எல்லாருமே. அந்த கட்சியில இருக்க நிர்வாகிகள் வந்து அவருக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் அவர் பின்னாடி போய் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அன்புமணி பின்னாடி இருக்காங்க. ஆனா அந்த கம்யூனிட்டி வந்து அந்த ராமதாஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு பண்ணவர் அப்படிங்கிற இதுல ராமதாஸ் அப்படி இல்ல, இருக்காங்க. பையன் பக்கம் போனா நம்மளுக்கு பதவி எதுவும் கிடைக்காது பெருசா. அப்பா பக்கத்துல இருந்து அப்பாவுக்கு அடுத்து நம்ம பெருசாயிடலாம்னு பல பேர் பிளான் பண்ணுவாங்கல்ல ராமதாஸ். அப்பாவுக்கு அப்புறம் அவரு வந்து போனா அங்க வந்து அவங்க அந்த பொண்ணோட பையனுக்கு தான் அடுத்து போவோம். அப்பா பின்னாடி போனா, அது பின்னாடி போனாலும் வேற யாருக்கும் போகாது. ஓ, காமன் பீப்புளுக்கு போகாதா? நான் காமன் பீப்புளுக்கு போயிருமோன்னு நினைச்சேன் ராமதாஸ்க்கு அப்புறமா. காமன் பீப்புள்லாம் இல்லைங்க, அவருக்கு இப்ப வந்த பிரச்சனையே வந்து
அன்புமணி வந்து அவரு பையனோட ராமதாஸோடைய பையன பொண்ணோட பையன் பேரன். அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு அன்புமணி ரிவால்ட் பண்ணதான விளைவு தான் இந்த ஓ விஷயங்கள்லாம் வருது. சரி சரி. பிரச்சாரம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னும் சேரல, ஒரு முடிவுக்கு வரல. வந்துரும். ஆனா இப்ப விலகிட்டே தான் போயிட்டு இருக்குது. அதான் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி பிரிஞ்சிருங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்ட நியூஸ். அப்போ இல்ல இதுல வந்து காங்கிரஸும் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது பிரிச்சு விட்டுறணும்ட்டு. ஏன்னா அவங்க வந்து என்டிஏ வீக்கெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக. இன்னொரு விஷயம், அவருக்கு ரொம்ப வயசும் ஆகுது ராமதாஸ் அவங்களுக்கு. அதுதான் வயசாகுது அவருக்கு. அதனாலதான் நிர்வாகிகள் வந்து அன்புமணி பின்னாடியும் இந்த வன்னியர் சமூகம் வந்து ராமதாஸ் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒரேடியா ப்ராப்பரா நல்லா இருக்கும். ஏதோ போகுது, பாப்போம் எந்த பக்கம்னு தெரியாம. இப்ப அந்த இதுல வந்து ராமதாஸ் அங்க திமுக பக்கம், அன்புமணி எடப்பாடி கிட்ட வந்து சீட்டாங்களான்னு இருக்கிறாரு. எடப்பாடி கிட்ட வேற யாரும் வர முடியாது. அப்படிலாம் இல்லைங்க. திமுகன்ற ஆப்ஷனே கிடையாது பாமகவுக்கு. நீங்களா ஒரு பொருளை கிளப்பிட்டு போயிடாதீங்க. ராமதாஸ் அவங்க அந்த பெரியவரு திமுக பக்கம் போடணும் தாங்கிறாரு. 100% இல்ல. பெரியவர் வந்து திமுகன்ற ஆப்ஷனே கிடையாது. அவர் அதான் உட்கட்சி விவகாரங்களை வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சில விஷயங்கள் அடக்கி பேசுறேன். ஆனா நீங்க சொல்றது வந்து ராமதாஸ் ஐயா வந்து திமுக பக்கம் இல்ல. இல்ல, அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏங்க முன்ன அவரு திமுக வந்து ரொம்ப விமர்சிச்சு பேசினதும், இப்ப வந்து அவரு ஸ்டாலினை ரொம்ப புகழ்ந்து பேசுறதுக்கும் நீங்க பார்த்தா தெரியும். ஏங்க அப்படி இல்லைங்க. எலெக்ஷன் கிட்ட வரும்போது நாங்க எல்லா கட்சி கூடயும் நட்பா இருக்கிற மாதிரியும் பேசுவோம், அவங்க தவறுகளையும் சுட்டி காட்டுவோம். அது எலெக்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி. அப்பதான் நாங்க பார்கெயின் பண்ணி 10ன்றத 15 வாங்க முடியும், 15ன்றத 20 வாங்க முடியும். அது எங்களோட ஸ்ட்ராட்டஜி. கன்ஃபார்ம் எல்லாம் பண்ணல. எல்லா எலெக்ஷனுக்குமே நாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி கையில எடுப்போம். நாங்களும் டவுட்ஃபுல்லா தான் சொல்லிருக்கோம் நியூஸ பார்த்ததுனால. சரிங்க, ஸ்ட்ராட்டஜில நீங்க வந்து இவரைத்தான் புகழ்ந்து பேசுறீங்க. யாரு? ஸ்டாலினை தான் புகழ்ந்து பேசுறீங்க. இதை நீங்க எடப்பாடியை புகழ்ந்து பேசிருக்கலாமே. ஏங்க நேத்து ஒரு அறிக்கை கொடுத்தோம் பாத்தீங்களா? அந்த அறிக்கையை ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஸ்டாலின் திட்டி தான் கொடுத்தோம். நைட்டே அந்த விஷயத்தை வந்து ஸ்டாலின் திருத்திக்கிட்டாப்புல திருப்பி நாங்க புகழ்ந்து அறிக்கை கொடுக்குறோம். நாங்க சொல்றதை செய்யறாரு, அது நல்ல விஷயம் எடுத்துக்கிறாருன்னு நாங்க திட்டவும் செய்வோம், புகழவும் செய்வோம்ல அதை செய்யும் போது. நீங்க ஒரு ஆப்ஷனா கூட வச்சிருக்கலாம். நீங்க வந்து திமுக ஒரு ஆப்ஷனா காமிச்சு அதிமுக வந்து பேரம் பேசலாம். இல்ல அது எல்லா சீசனுக்கும் எல்லா கட்சியும் பண்றதுதான். பட் பாமகவுல டாக்டர் ராமதாஸ் என்றவர் வந்து ஒரு மாஸ்டருங்க அரசியல். அவர் வந்து எல்லா இடத்துலயும் பார்கெயின் பண்றதுக்கு எல்லாரும் கூட நட்போட இருப்பாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாஸ்டர் தான். திமுக ஆப்ஷனையும் ஓபன் பண்ணிருக்காருங்கிறது தான் சொல்றேன் நானு. ஏங்க நீங்க பாக்குறதுக்கு அப்படி தெரியுங்க. ஆனா அவர் வந்து திமுக கூட கூட்டணி இல்லன்றது என்னால 100% சொல்ல முடியும். அவர் அவங்க கட்சிக்காரரு அவரோட பாயிண்ட சொல்லிட்டாரு. நீங்க உங்க பாயிண்ட சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான், விட்டுருங்க. நீங்க திருப்பி திருப்பி உங்களோட கருத்து தான் சொல்லுன்ற மாதிரி இது பண்ண வேண்டாம். நம்ம பார்த்ததை சொல்றோம். நீங்க பார்த்ததை சொல்லிட்டீங்க. அவரோட பாயிண்ட்ல அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் பார்ட்டில இருக்காரு. இப்ப நம்ம பார்ட்டியை பத்தி அவங்க பேசுறப்ப நம்ம போயிட்டு இல்லைன்னு சொன்னோம்னா அது அவங்க இதை சொல்லுவாங்க. நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க. அதுதான் கூட்டணிங்கிறது அந்த லெவல்ல தான் இருக்கு. இப்ப இவரு பேர் என்ன, சீமான் வந்து தனியா தான் நிக்க போறாரு. விஜய்க்கு வந்து ஆள் இல்லை, ஆள் யாராவது வருவாங்கன்னு கூட்டணி காத்திருந்து ஆளே இல்லாதனால நான் சிஎம்ட்டு சமீபமா சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். இது ஒன்றும் ஷுவர், திமுக தோக்காது. எடப்பாடி இருக்கிற கூட்டணி வச்சுக்கிட்டு எடப்பாடி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஏன் சொல்லணும் அவங்க ஜெயிப்பாங்க தோக்காதுன்னுட்டு? அதே அந்த டைம்ல தான் முடிவு பண்ணணும். நம்ம ஏன் சொல்லணும்? யதார்த்தம் இப்படிதானே தெரியுது. அதெல்லாம் இல்ல. எந்த நேரமும் எதுவும் மாறலாம். அதனால நம்ம இப்பவுமே சொல்ல வேண்டாம். வர வேண்டியவங்க வந்தா வேற வேற கட்சி ஜெயிக்க வின் பண்ணதான் செய்யும். கூட்டணி எல்லாமே சேர்ந்தா கூட எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொல்லி ஜெயிக்காதுங்க. அவருக்கு இருக்கிற எதிர்ப்பு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு.
தனி நீ மனிதன் இங்க இருந்துகிட்டே அதான் வின் பண்ணும் அதான் வின் பண்ணும்னா கஷ்டம் தான். நம்ம நல்லதை எப்படி மாத்தினா நம்மளுக்கு நல்லது கிடைக்குங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். நமக்கு என்ன சீட் அதிகமா வந்தா பாஜக ஓட்டு போடுவேன், சீட்டு வரலைன்னா பாஜகவுக்கும் ஓட்டு கிடையாது, அவ்வளவுதான். நம்ம வீட்டு மட்டும் இல்ல, செயலுமே யார் வந்தா வின் பண்ணுமோ அவங்க கண்டிப்பா அதை ப்ராப்பரா செஞ்சா மட்டும்தான். சும்மா இந்த இப்ப இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் ஒன்றும் சரிப்பட்டு வராது. சீட்டு பேர மத்திய தலைமை பேசுச்சு, இல்லை வந்து அண்ணாமலை பேசினாருன்னா 65 70 இந்த மாதிரி முடிக்கலாம். நயினார்லாம் பேசினாருன்னா 20 30 முடிச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு இருக்கு, மேபி அது ஃபன்னியா கூட நீங்க எடுத்துக்கலாம். என்ன பொறுத்தளவுல சொல்றேன், எடப்பாடி வந்து ஒரு இமேஜினேஷன் கூட நீங்க நினைச்சுக்கலாம். இதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல, ஜஸ்ட் இமேஜினேஷன். எடப்பாடி வந்து அமித்ஷா அவங்க கிட்ட ஒரு பேப்பர்ல என்ன முதலமைச்சர் ஆக்கி மட்டும் கொடுங்க, எத்தனை சீட் வேணாலும் நீங்க எடுத்துக்கிடுங்கன்னு காலையிலேயே கூட விழுந்திருக்கலாங்கிறது என்னோட இமேஜினேஷன். என்ன சிஎம்மா மட்டும் மாத்திடுங்க, நீங்க எத்தனை சீட்டை வேணாலும் வச்சுக்கிடுங்கன்னு எழுதி இது மட்டும் போதுங்கிற மாதிரி தான் இருக்குமோங்கிறது என்னோட இமேஜினேஷன். இல்லை, சிஎம் ஆகுறதெல்லாம் அந்த ஆளுக்கு வந்து செகண்டரி. இதுதான், நம்ம தான் வந்து பெரிய பவர்ஃபுல்லான ஃபோர்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடியோட நோக்கம். அவர் செயலை பார்த்தா அவருக்கு சிஎம் மட்டும் போதுங்கிற மாதிரி தான் இருக்கு. சீட் எல்லாம் கடைசியா தான் இருக்கும், வேணாலும் பாருங்க. சிஎம் ஆகணும்னா இவரு இதுக்கு 2021லயே பேர் என்ன, தினகரன் அவங்க எல்லாம் சேர்த்துக்கலாம். அவங்க எல்லாம் வரக்கூடாது, வந்தா நம்மள மீறிடுவாங்க அப்போ அவர் அப்படிங்கிறது. தனியா வின் பண்ணிடுவோம்னு நினைச்சாரு, அவருக்கு தெரியாது அவர் யாருன்னு. சரி விடுங்க. அதாவது தன்னை ஒரு புலியா நினைச்சுக்கிட்டாரு. அது ஆப்டர் தட் ஒன்லி அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் இப்பவே கொஞ்சம் இறங்கியிருக்காரு. இன்னும் அவர் அவரோட ஒரிஜினாலிட்டி இன்னும் தெரியணும்ல, எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியாதுல்ல. சரி, ஓகே ஓகே, விடுங்க மேடம். இல்ல, ஜெயலலிதாவே வந்து பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா ஜெயலலிதாவே ஆட்டம் விட்டுருப்பாங்க. பாஜக வந்து அந்த டைம்ல எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, திமுக தோக்கடிக்கணும், அதனால வந்து அதிமுகவையும் ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற லெவல்ல தான் அப்ப இருக்கிற பாஜக தலைவர்களே இருந்தாங்க. எங்க டாபிக் திமுக பத்தி வச்சுட்டு நீங்க பாருங்க, எல்லாம் உங்களுக்கு அடுத்த கட்சி. ஆமா, நான் ஒரு போன் கால் போயிட்டு வந்து போஸ்ட் வந்துட்டாங்களா? போஸ்ட் வந்து இப்பதான் வந்தாங்க. போஸ்ட் வந்துட்டாங்களா இருக்கேன். திமுகவெல்லாம் திமுக அனுப்புற பிளானே கிடையாது இப்போதைக்கு. திமுக கூப்பிட்டே போகாது. திமுக எல்லாம் கோஸ்ட் வந்துட்டாங்கன்னா கோஸ்ட் மேல எழுதுங்கப்பா கேஸ, கோகோஸ் மேல எழுதாதீங்க. போஸ்ட் அதான் போலீஸ் வரல. என்ன படம் பார்க்கலாம்? கழிச்சு படம் பார்க்கணும்னு தோணுது. இப்ப எதுவும் புதுப்படம் வந்திருக்காங்க, பறந்து போவா, அந்த படம் நல்லா இருக்கும் எல்லாருமே சொல்றாங்க. நல்லா இருக்கும், நேற்று பார்க்கலாம்னு நினைச்சேன். இவங்க சொல்றாங்கன்னா நான் பார்க்க மாட்டேன்ப்பா. எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருமே யாரு ஹீரோ, என்ன சப்ஜெக்ட் அது தெரியல. படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். தமிழ் மூவிஸ் போட்டிருக்கேன். அதாவது இப்ப வர படங்களுடைய தரத்துக்கு சுமாரா வந்தா கூட நல்லா இருக்குன்றாங்க.
அதெல்லாம் ஏமாற்று வழியாகுது. சமீபத்துல அவரோட படம் நீங்க பேசுறது கேட்கல. ராம் இயக்குனர் மே மாசம் ஏகப்பட்ட படம் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. தேசிங்கராஜா 2 வேற எடுத்து வச்சிருக்காங்களா? டேய் எப்போதான் ரிலீஸ் பண்ண போறீங்க? ஜூலை மாசம் ரிலீஸ், அந்த மாசமா? 14ஆம் தேதியா? நாளைக்கா? தேசிங்கராஜா 2 வேற எடுத்து வச்சிருக்காங்கக்கா. என்னதுமா புரியல. தேசிங்கராஜா படம் இருக்காங்கிறீங்க, அதுல 2 பார்ட் 2 எடுத்திருக்காங்க. பார்ட் 2வா? அந்த படம் ஆமா, ஃபர்ஸ்ட் அது பார்ட் படம் நல்லா நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் இருக்கும்ல. பார்ட் நல்லா இருக்கும். ஏன்னா சொல்ல வச்சிருவானுங்க எனக்கு தெரிஞ்சு படத்தை. சரி பார்ப்போம், அப்புறமேட்டு பார்ப்போம். விஷயம் பிடிக்கான்னு பார்ப்போம். வேற மாதிரி ஏதாவது நல்ல மூவி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம் ஏதாவது விட்டுருக்கேன். இல்ல இந்த ராகுல் காந்தி சொல்றான் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா எலெக்ஷன் கமிஷன் சொன்னா சும்மா விட மாட்டேங்க அப்படின்னு. நீங்க என்னத்த பண்ணிடுவாங்க ஆட்சிக்கு வந்துட்டான்? கடைசி வரைக்கும் இந்த இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் இதே தான் பின்னாடி இருக்காங்க. அவனுங்க ஜெயிச்சா மட்டும் எதுவும் பேச மாட்டேங்கிறானுங்க. ஏன் ஐஎன்எஸ் மைக்கே வாங்க மாட்டாரு? மைக் வந்து வாங்க பார்ப்போம். அவருக்கு தேர்தல்காரங்க ஸ்பேஸ்லாம் வர மாட்டேங்கிறாருங்க.
அவதார் நான் உன்கிட்ட ஒரு லிங்க் தானே கேட்டேன். அக்கா என்னால இப்போ எடுத்து அனுப்ப முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன்க்கா. அதான் உங்களுக்கு அடி அடி கேட்டுக்கேன்க்கா. தேவையானப்போ அது என்ன இல்ல இல்ல விஷயம் என்கிட்ட நான் இருக்கு, கேட்டுட்டேன் ஆல்ரெடி. என்கிட்ட இருக்குக்கா. நான் அனுப்ப முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன். ஒரு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன். நீ எப்ப அனுப்புற நான் அப்புறமா வணக்கம் ஜானி பாய். அனுப்பி இன்னைக்கு ஒரு போல்டா ஒரு முடிவு எடுக்க போறேன். லவ் பண்ண போறியா? இல்லக்கா நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அதுக்காக ஒரு முடிவு எடுத்திருக்கேன். யாரும் பேச மாட்டேங்குது. அவதார் நீ போஸ்ட் போடுவியா? போஸ்ட் பண்ண இருக்குக்கா. என்னதுக்கா? இதுக்கப்புறம் ஸ்பேஸ் போடுவியா? மாட்டேன்க்கா. நான் இப்போதைக்கு பிஸியில் ஒன்னும் இருக்கனால கேஸ் கீசு வரலன்னா ஆளை வெளியே இருந்தாலும் போடுவான், உள்ள விட்டாலும் போட முடியாது. அந்த அளவுக்கு ஒண்ணுமே பேசல. நீங்க வேற அவங்க ஓகேக்கா. நீங்க என் பண்றதெல்லாம் என் பண்ணி விட்டுருங்க.